அப்பா 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 ஏதாவது கடை சொல்லுங்கப்பா. தங்கம் லேட் ஆகுதுல, தூங்குடா ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு கடை சொல்லுங்கப்பா. நாளைக்கு சொல்றேன். நேத்து ஏதாவது சொன்னீங்க, இப்போ அதே சொல்றீங்க. அப்பா 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 ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. சரி அவ சொல்லுங்கப்பா, கடை சொல்லுங்கப்பா. ஒரு ஊர்ல என்னத்த பாக்குறீங்க? இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கும்? என்ன சுமார் ஒரு 100 குடும்பம் இருக்கும். எது கேக்குறீங்க? இந்த 100 குடும்பத்தோட அலறல் சத்தம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம இயக்கத்தை திரும்பி பார்க்க வைக்க போகுது. என்ன சொல்றீங்க? இதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வைக்கணும்? நீ நம்ம இயக்கத்துக்கு புதுசு இல்ல, அதான் உனக்கு தெரியல. சென்னை மாதிரி பெரிய மாநகராட்சியில தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கொடியான கன்னியாகுமரியில இருந்து கூட இங்க வந்து வாழ்வாங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு அசம்பாவிதத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாதிக்கும். ஒட்டுமொத்தம் தமிழ்நாடும் பாதிச்சா ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம இயக்க திரும்பி பார்க்க வைக்கும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு வரப்பட்டுள்ள கட்டளை. I'm the right type. Okay. When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to do. Holla, 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 baby, holla at this thug. Holla, 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 baby, holla at this thug. Yeah, 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 yeah. Whoa, 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 whoa. என் தங்கச்சி நான் சரிடா, இதுக்கெல்லாம் அழுகுறது? என் தங்கச்சி என்ன பணம் தானே வேணும், ரெடி பண்ணலாம். விடு, வா ஏந்திரி. இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு என்னடா அந்த கட்டப்ல இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, நேற்று ஒரு வீட்டுக்கு திட்ட போனோன்னா எல்லாம் பயங்கர டிப்டாப்பா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். அப்படியே நம்மளை பார்த்து திருடன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் சரி, நான் பழைய கட்டப்பே போட்டேன்டா. நீதான் 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் தான் ஓட்டிருப்பியே. அது என்னமோ உண்மைதான், நம்மளெல்லாம் பிடிக்க முடியுமா? நம்ம யாரு? அதெல்லாம் சரி, நீ சரி சொல்லிருக்கு. ஐயப் சாமி மாலை போட்டிருக்கிய, சரியா? இதுல என்னடா இருக்கு? சிக்கன் கடையில கோழி வெட்டுறணும், மட்டன் கடையில ஆடு வெட்டுறணும். மாலையை போட்டதுனால தலையை தடவையா தராங்க. தொழில் வேற, பக்தி வேறடா. மெயின் கேட்ட பூட்டிடுறாங்க, பால்கனியை திறந்து விட்டுறாங்கப்பா நமக்கு சாதகமா. நைட்டு திருடதான் கஷ்டமா இருக்குன்னு பகல்ல வந்தா, பகல்ல கரண்ட் வேற இருக்க மாட்டேங்குது. பில்டிங் கேளு. போலீஸ் குவார்டர்ஸ் இங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னப்பா பஸ் டைமுக்கே வர மாட்டேங்குது. டைமுக்கு வந்தா அதுக்கு பஸ்ஸே இல்லை. எங்கேயோ பார்த்துருக்கேன். இவன் தொத்திரி பண்ண திருட மாதிரி இல்ல. தெரியல மச்சி.
டைம் என்ன ஆகுது? கையில் தான் வாட்ச் கட்டிருக்கீங்களா? வாட்ச் ஓடலை. மணி 2 ஆகுது. ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, சும்மா தான். நீ பார்த்து திட்ட மாதிரி இருக்கா? என்ன ஆயிடும்? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருக்கு, அதான் அப்படி பார்த்தேன். சும்மா நாடகத்துக்காக போட்டிருக்கேன். என்ன சும்மா நாடகத்துக்காக ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்கேண்ணா. நாடகத்துக்கு ரொம்ப தெரியுது. சேச்சே, பார்த்தா அப்படி தெரியல. பஸ் வந்துடுச்சு, போலாம். ஏய், பர்ஸை காணோம். எனக்கு பர்ஸை காணுமா? பர்ஸை நீயே வந்து பார்த்தியா? பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. அவன் வாங்கிட்டு போகணும். சேச்சே, இருக்க பார்த்தா அப்படி தெரியல. மாலை வேற போட்டிருக்கான். எனக்கு என்னமோ அவன் மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. வேற எங்கேயாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ? கிண்ணவோ ரூமில் தான் வச்சுட்டு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வேணாம், நான் பர்ஸை எப்படி வைக்க மாட்டேன். முன்னாடி தான் வைப்பேன். பஸ் டிக்கெட்டு என்கிட்ட காசு இருக்குது, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஏன் பஸ்ஸில் ஏறிட்டு உடனே இறங்கிட்டேன்? இல்லை, ஃப்ரெண்டு வரேன்னா அதான் அவன் கூட பைக்கில் போகிறேன். அப்புறம் எதுக்கு பின்னால் ஏறி முன்னால இறங்க? அது ஏறும் வழி, இது இறங்கும் வழி. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. ரெண்டெல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சிக்கெல்லாம் திருட்டு புள்ள. எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மனன்ட் பேரும் இல்ல. அவருடா கதவை சாத்து முச்சு ஃபர்ஸ்ட்டு. நேரம் இல்ல, சொந்தம் இன்னும் யாரும் இல்ல, சென்டிமெண்ட் எதுவும் இல்ல. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா, பிக் பாக்கெட் ராஜா. இது எவ்வளோ பர்ஸ்டா? அதெல்லாம் போடுற கீழே. ஏ மச்சான், ஒரே ஏடிஎம் கார்டா இருக்குடா. கூட ஐடி கார்டு இருக்கான்னு பாரு. இருக்குடா. ஓகே, ஐடி கார்டு இருக்க பர்ஸை பார்த்து எடுத்துக்க. இந்தா, இதையும் வச்சுக்க. வா போலாம். இப்போ எங்கடா போகிறோம்? போடா சொல்றேன். ஐயோ, பா. சை, இங்க பாரு, ரோட்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இல்லாம நடக்குது. ஏய், வண்டியை முதல்ல நீ ஓரமா வந்து பாட்டு. நீ முதல்ல ஹெல்மெட்டை போடு. மாட்றா. Yes, darling. டேய், அவன் பக்கத்துல போயேன். I'm driving. Don't worry. போடா போடா போடா, நிப்பாட்டமா போடா, நிப்பாட்டமா போடா. எதுக்குடா அவன்கிட்ட இருந்து போன சொல்லிட்ட? இல்லடா,
இப்போதானே இவ்வளோ ஆக்சிடென்ட் போஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்தோம். நீங்களாம் சொன்னா திருந்துறாங்களா? ஹெல்மெட்டை போடு, பைக்கில் போகும்போது ஃபோன் பேசாத. நீங்களாம் இப்படி தான்டா பண்ணணும். இனிமே அவன் பைக்கில் போகும்போது ஃபோன் பேசுவான். இந்த ஏடிஎம்ல தான் வாட்ச்மேனே இருக்க மாட்டான். இப்போ நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஐடி கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து 3/10/1989. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3/10 இதை போடு. செகண்ட் ஆப்ஷன் 3/89 இதை போடு. மூணாவது ஆப்ஷன் 1989 போடு. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா கிளிக் ஆயிடும். இதே மாதிரி எல்லா கார்ட்லயும் ட்ரை பண்ணி பணத்தை எடுத்துட்டு வந்துரு. இந்த கேப்பு கேமராக்கு முன்னாடி தலையை குனிஞ்ச மாதிரி போட்டு முகத்தை மறைச்சுக்கு. ஓகேவா? மச்சி எடுத்துட்டியா? ஏறு சீக்கிரம். நீ சொன்ன மாதிரி நிறைய கடை ஓப்பன் ஆச்சு மச்சி. இதுதான் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இதில் தான் நீ டைமர் செட் பண்ணணும். என்ன இது இவ்வளோ சின்னதாக இருக்கு? இது பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இதோட பாதிப்பு ரொம்ப பெருசு. எத்தனை மணிக்கு செட் பண்ணணும்? 9 மணிக்கு வைக்கிறோம், ஈவினிங் 4:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணணும். எதுக்கு இவ்வளோ டைம் கேப்? காலையில் அடிக்க வேண்டியது. சென்னையில் காலைல பாம்பு அடிச்சதுன்னா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் அனுப்பிச்சு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த 7 hours கேப்பில் தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். எப்படி வைக்க போகிறோம்? இப்போ மணி என்ன ஆகுது? 8:50 ஆகுது. நீ எவ்வளவு நேரம் தான் கதவு கூட்டிட்டு இருப்ப? ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ எப்படியும் ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹெல்மெட் எடுத்துட்டு வரலையா? மண்டே ஆட்டு போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். ஹேண்ட்பேக் மட்டும் மறந்துடாத. அவங்களோட அவசரத்தில் இப்போ நம்ம எதை கொடுத்தாலும் வாங்கி உள்ளே வச்சுடுவாங்க. மணி 8:55 ஆகுது. நான் கொரியர் பாய் மாதிரி இப்போ உள்ளே போகிறேன். யாருப்பா? சார், கொரியர். என்னப்பா கரெக்டா ஆபீஸ் கிளம்புற டைமுக்கு வந்திருக்க. சார், சைன். எங்கப்பா சைன் பண்ணணும்? எங்கே சார்? இங்க என்னப்பா பார்த்துட்டு இருக்க? அதான் சைன் போட்டாச்சுல்ல, வேற என்ன வேணும்? சார், தேங்க்ஸ் சார். நீ 4:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி செட் பண்ண. இந்த வீட்லயும் பீரோ மேலதான் சாவி வைக்கிறாங்க.
வீட்டுல ஒரு குண்டுமணி நகை கூட இல்லையே. ஆனா நடுவுல ஒரு திருடன் வந்தான்ல, அவன் என்னன்னா அந்த திருடானா? வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். சென்னையில் குண்டுவெடித்து ஒருவர் பலியானார். இது தீவிரவாதிகளின் சதித்திட்டம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குண்டு வைத்த தீவிரவாதிகள் இருவரும் ஆந்திரா செல்லும் வழியில் கும்மிடிப்பூண்டியில் தமிழக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டனர். இதனால் சென்னை முழுவதும் ஆங்காங்கே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனுங்க மாமா, நேற்றுக்கு வந்த பார்சல் எங்க வச்சேன்னு பாத்தீங்களா? இது பெரியவங்களுக்கு மட்டும் சொல்ற கதை இல்லப்பா, உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் தான். அவசரத்துல எதையும் செய்யக்கூடாது, யார் எதை கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது, அதை பெரியவங்களுக்கு தெரியாம வீட்டில் வைக்கவும் கூடாது. நம்ம சேஃப்டியை நாம தான் பார்த்துக்கணும். கதை ரொம்ப நல்லா இருக்குப்பா.